தடமாறாமல் இடதுசாரி கொள்கையில் பயணிக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் EMS அப்தாயிர் அவர்களை உரையாற்ற வருக வருக என வரவேற்கின்றேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி நரைகூடி கிள பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிறையென பின்மாயின் பல வேடிக்கை மனிதரைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியினுடைய வார்த்தைக்கு இணங்க தென்திசை குமரி முதல் திருத்தணிமறை எல்லை வரை பறந்து வருகிறது கிடக்கும் இந்த பைந்தமிழ் மண்ணில் மறைந்தாலும் நெஞ்சில் நிறைந்திருக்கிற மாணிக்கம் ஐயா தேவர் திருமகனார் அவர்கள் உயர்த்து புடித்திய புலிக்கொடியை இந்தியா முழுவதும் தூக்கி சுமப்பதற்கு நேதாஜி உயிரோடு இருந்த காலத்தில் எந்த தென் தமிழகத்தில் 40,000 படை வீரர்களை தமிழர்களை இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்த தென் தமிழ் மண்ணில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய இல்லங்கள் தோறும் நேதாஜி என்ற வார்த்தையை வரலாறு எழுதுவதற்காக அனுமந்தம்பட்டியில் துவங்கி இருக்கிற இந்த அற்புதமான நிகழ்வில் தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் S. கர்ணன் அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வசந்தத்தினுடைய தூதுவனாக நின்று வரவேற்று மகிழ்ந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கம்பம் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மகேஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள், தங்கள் கொள்கையை முழங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கைகளை பேச இருக்கக்கூடிய தேசிய குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தோழர் ராஜசேகர் அவர்களே, மரியாதைக்குரிய மத்திய குழு உறுப்பினர் தோழர் காளிமுத்து அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய தேசிய செயலாளர் திண்டுக்கல் ஜெயராமன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இல்லங்கள் தோறும் நேதாஜி என்ற வார்த்தையை இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. மரியாதைக்குரிய தோழர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய 19வது காங்கிரஸ் தீர்மானம்தான் இது. மறுசீரமைப்பு திட்டம் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எந்த வரைமுறையை சொன்னாரோ அந்த வரைமுறையை இந்தியா முழுவதும் பிரகடனப்படுத்துவதற்காக தங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, தங்களுக்கென்று ஒரு முழக்கம் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்துவதற்காக இந்தியாவில் அறைகூவல் விடுத்ததை தமிழக மண்ணில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தமிழ் மாநில குழு இங்கே துவங்கி இருக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், நீதி, ஒழுக்கம், அன்பு, இந்த 5 பில்லர் தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கொள்கை. சோசியலிசம் மலர வேண்டும், ஒற்றுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், தியாகம் வேண்டும். இந்த 3 தான் சுபாசிசத்தை வளர்ப்பதற்கு நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய முழக்கம் என்பதுதான் 19வது கட்சி காங்கிரசுடைய தீர்மானம் என்பதை இந்தியா முழுவதும் நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மண்ணில் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை என்ற ஆயுதத்தை கையிலே எடுத்தார், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்று பட்டாபி சீதாராம ஐயர் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறை புரளியாக எழுதியதனுடைய இந்தியா முழுவதும் நேதாஜியினுடைய படை வீரர்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. எந்த பட்டாபி சீதாராமன் ஐயர் அவர்களை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அகில இந்திய காங்கிரசினுடைய 2வது தேர்தலில் தலைவராக நின்று வெற்றி பெற்றாரோ அந்த சீதாராமன் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறை இந்தியாவில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் நேதாஜியினுடைய வரலாறை ஒரு வரலாற்று மாணவனாக வாசிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். பிரியமான தோழர்களே, 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் நடந்திருக்காது என்பதை தீர்க்கமாக சொல்ல வேண்டிய ஒரே தைரியமாக இருக்கக்கூடிய கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஏன்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், 1938
இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்காக எங்கள் பாதை வேறு, காந்தியினுடைய பாதை வேறு. நாங்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எடுத்து ஆயுதம் ஏந்துவோம். தூக்கி பிடித்தால் அது நாங்கள் பிடிக்கிற கொடி புலிக்கொடியாக இருக்கும். திருப்பி பிடித்தால் வெள்ளைக்காரனை எதிர்த்து அடிக்கிற கம்பு எங்கள் கம்பாக இருக்கும் என்று பிரகடனப்படுத்திய இந்தியாவின் ஒரே சுதந்திர போராட்ட கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். நீங்க தைரியமா சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தவன் ஒரு வெள்ளைக்காரன். இந்தியாவில் கம்யூனிசம் இறக்குமதி செய்யப்பட்டது. அதை உருவாக்கியவன் ஜெர்மானிய தாடிக்காரன் காரல் மார்க்ஸ். இந்தியாவில் சுதந்திர போராட்டம் துவங்கிய காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1925 886 துவக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியிலே மகாத்மா காந்தியும் தான் படிக்க போனார், ஜவஹர்லால் நேருவும் தான் படிக்க போனார். மறைந்தாலும் நெஞ்சில் நிறைந்திருக்கிற மாணிக்கம். இந்தியாவில் தலைவன் என்று மகாத்மாவை காந்தி என்று தந்தை என்று தான் சொல்லுவோம், நேருவை மாமா என்று தான் வரலாறு சொல்லுகிறது. ஒரே ஒருவனைத்தான் இந்தியாவில் தலைவன் என்று சொல்லுகிறது வரலாறு என்றால் நேதாஜி மட்டும்தான். நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நேதாஜி அவர்கள் 1938 ஃபார்வர்ட் பிளாக்கை துவக்குகிற காலம் என்று ஒன்று இருக்கிறதுக்கு முன்னால் இந்தியாவில் சிறு சிறு குழுக்களாக சுதந்திர போர் நடந்தது. தீவிரவாதம் இருந்தது. வெள்ளைக்காரனை எடுத்து துப்பாக்கியை எடுத்தார்கள், வெள்ளைக்காரனை எடுத்து போராட்டம் நடத்தினார்கள். அதே காங்கிரஸ் கட்சிக்குள் தான் பாரதிய ஜனதா கட்சி என்ற கொள்ளைப்புறமாக இன்றைக்கு கொஞ்சி கிடக்கிற கள்ளக்காதலியின் தாய் RSS இருந்ததை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். RSS காங்கிரஸ்குள்ள தான் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்குள்ள தான் இருந்துச்சு, நேதாஜியின் படை காங்கிரஸ்குள்ள தான் இருந்துச்சு. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ்குள்ள தான் இருக்கும். 1938 நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக்கை துவக்குகிற பொழுது காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் ஃபார்வர்ட் பிளாக்கில் அன்றைக்கு சேர முடியும். அன்றைக்கு தென் தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர். 38 ஃபார்வர்ட் பிளாக் துவங்கிய பொழுது மொத்தம் 7 பேர் நிறுவனர்கள். அதன் முதல் பொதுச் செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பியாக இருந்த பாலதண்டாயுதம். வரலாற்றை ஆய்வு செய்கிற ஆய்வாளர் சொன்னார், வரலாறுகளை திமுக அதிமுக என்று. நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காது, சோசியலிசம் இருந்திருக்கும். நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இருக்காது, நேதாஜியினுடைய சமத்துவம் இருந்திருக்கும். நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் ஜாதி கட்சி இருந்திருக்காது, நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்த மண்ணில் முஸ்லிம் லீக் இருந்திருக்காது. நேதாஜி உயிரோடு இருந்திருந்தால் இந்தியாவில் நேதாஜியினுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும்தான் இருந்திருக்கும். இதான் வரலாறு. இதைத்தான் நீங்கள் இல்லந்தோறும் கொண்டு போக வேண்டும். 1947க்கு முன்னால் நேதாஜி எங்கே போனார், என்ன ஆனார், ஏன் வரலாறு சொன்னது? 47 என்ன நடந்தது? ஒரு நள்ளிரவிலே சுதந்திரம். இந்தியாவை கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்தவன் யார்? ஒரு ரெட் கிளிப் என்ற ஒரு வெள்ளைக்காரன் வருகிறான். மவுண்ட் பேட்டனை பார்க்கிறார். 40 நாடுக்குள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்க வேண்டும், உனக்கு சம்பளம் 40,000 ரூபாய் சொன்னவர் மவுண்ட் பேட்டன். எப்படி பிரிக்க முடியும்? சீக்கியம் இருக்கிறது, அஸ்ஸாம் இருக்கிறது, மேற்கு வங்கம் இருக்கிறது. பாகிஸ்தான் என்று நீங்கள் பிரிக்க சொல்லுகிற பகுதியிலே பொற்கோயில் இருக்கிறது. இந்தியா என்று நீங்கள் பிரிக்க சொல்லுகிற பகுதியிலே பள்ளிவாசல் இருக்கிறது. சட்டத்தை எப்படி பரிபாலனை செய்ய முடியும்? நீதியை எப்படி பரிபாலனை செய்ய முடியும்? நதிநீர் ஒப்பந்தத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வர முடியும்? மவுண்ட் பேட்டனிடம் வெள்ளைக்காரன் கேட்ட பொழுது மவுண்ட் பேட்டன் சொன்னார், உனக்கு அது தேவையில்லாத விஷயம். 40,000 ரூபாய் சம்பளம், 40 நாளில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே வெட்டாக வெட்டி பிரித்து விட்டு போ என்று சொன்னான். அதனுடைய விளைவு நேதாஜி உயிரோடு இல்லை. 12.5 லட்சம் மில்லியன் மக்கள் இந்தியாவும் பாகிஸ்தான் என்று சிதைந்து சின்னாபின்னமானார்கள். 72 மணி நேரத்தில் 4000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 10,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து
பாகிஸ்தானுக்கு 7,22,600,000 முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு. உங்களால் தான் முடியும். உங்கள் கையில் தான் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை இருக்கிறது. உங்கள் கையில் தான் இந்தியாவினுடைய சட்டம் பாதுகாப்பாக இருக்கும். எத்தனை காலம்தான் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று குரல் கொடுப்போம்? தேவர் திருமகனார் விதைத்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், நேதாஜி உருவாக்கிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைமையில் இந்தியாவில் ஆட்சி அமைக்கிற காலம் என்றோ அன்றுதான் இந்தியா பாதுகாப்பாக இருக்கும். அதற்கான ஒரே தீர்வு பாசிசத்திற்கு மாற்று சுபாசிசம் தான். சுபாசிசத்தை உயர்த்தி பிடிப்போம். இந்தியாவின் செங்கோட்டையில் பிரதமர் நாற்காலியில் ஒரு நாள் புலிக்கொடி பறந்தே தீரும் என்பதை வைராக்கியத்தோடு வரலாறு படியுங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.